ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். வெல்கம் டு ஃபாத்திமா சேனல். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும். காத்தால ஏச்ச உடனே கொஞ்சம் வெளியே போகணுமா இருக்குது. அதனால விளக்கேற்றிட்டு சாமி கும்பிட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு, எத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு முக்கியமான விஷயமா வெளியே போகணும், இல்லை ஒரு நகை வாங்கும் போது வெளியே போகணும், அந்த மாதிரி விஷயத்துங்களுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு கடவுளை கும்பிட்டுட்ட பிறகு தான் அதுக்கப்புறம் தான் வேலை செய்வாங்க. அதே மாதிரி தான் நானும் வெளியே போகணுன்னு இருந்தால் ஃபஸ்ட்டு வந்து மனசு விட்டு ஃபஸ்ட்டு கடவுள்கிட்ட ஜெபம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வெளியே போவேன். தேய்ச்சி வச்ச சாமானத்தை க்ளீனாக கழுவி திரும்பவும் நான் வந்து எதை லிக்விடு போட்டு கழுவல, வெறும் விம் லிக்விட் மட்டும் தான் போட்டு அதிலே போதுங்க டெய்லி. அப்படி இல்லைன்னா வாரத்தில் ஒரு நாள் வந்து அதுக்கான கொஞ்சமாக சபீனா போட்டு நான் வாஷ் பண்ணுவேன். இப்போதுக்கு விம் லிக்விடில் தான் போட்டு நான் சாமி சாமானத்தை கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து சாம்பிராணி போட்டுட்டு, எப்போவுமே சாமியை வேண்டுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம மனசில் என்ன இருக்குதோ அது எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து சாமிக்கிட்ட சொல்லிடணும். நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏது பண்ண போகிறோம், எங்களுக்கு போகும்போது எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு. அதனால் நாங்கள் கிளம்பி போயிட்டோம். இது வந்து விதான சௌதா, அந்த பக்கம் தான் நம்ம போனோம். அங்கே தான் எங்கள் வீட்டுக்கார் வேலையை செய்கிறாரு. மார்க்கெட்டுக்கு அந்த பக்கம் தான் நாங்கள் போயிருந்தோம். அதுக்குள்ளே தான் அவர் வேலை செய்கிறாரு. அவர் வந்து அவங்க அப்பாவுடைய வேலை செய்கிறாரு. அவங்க அப்பா இறந்துட்ட பிறகு அந்த வேலை வந்து அவருக்கு தான் கிடச்சிச்சு. மார்க்கெட்டுக்கு போய் நான் ரேஷன் வாங்கின்னு வந்து 2 கேஜி வந்து துவரம் பருப்பு, மைதா மாவு வந்து ஒரு 2 கேஜி. ஏன்னா இது வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி என்கிட்ட நிறைய ரேஷன் அப்படியே இருக்குது. கொஞ்சமாக வேணுன்றது மட்டும் தான் கொஞ்சம் வாங்கிக்கினேன். ப்ரூ காஃபி தூள், டைடு வந்துட்டு ஒரு 2 கேஜி கிட்ட தான் வாங்கினேன். ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது. இருக்கிறத திரும்ப திரும்ப வாங்குறத விட எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வாங்கிக்கலான் தான் ஒரு பிளானில் தான் போனது. டீ தூள் கண்டிப்பாக, காஃபி தூள் நம்மளுக்கு கம்பல்சரி வேணும். ஏன்னா டெய்லி வந்து காஃபி பவுடர் நமக்கு தேவையாக இருக்கும். லைபா சோப்பு வந்து 6 சோப்பு இது எங்கள் வீட்டுக்காரர் யூஸ் பண்ணுவார். அதனால் அவரது மட்டும் தீர்ந்துடுச்சு. அதனால் அவருக்கு வாங்கின்னு வந்திருந்தேன். எங்களுடைய லிக்விடு, எங்களுடைய சோப்பு, எங்கள் பொண்ணெல்லாம் வந்து பாடி என்ன சொல்கிறீங்கோ, லிக்விட் மாதிரி தான் இருக்கும் அவள் யூஸ் பண்ணுற லக்ஸ் இது. அதனால் அவள் வந்து அந்த சோப் யூஸ் பண்ணுறதுட்டு அவளுக்கு வாங்கணுன்னு அவசியம் கிடையாது. காசு இருக்கும்போது பாட்டிலில் வந்து நான் ஷாம்பு வாங்கிடுவேன். காசு இல்லாத போதும் அது ஒரு 200 பீஸ்க்கு வாங்க. ஆல்ரெடி 2 யூஸ் பண்ணிக்குவாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மாவு வந்துட்டு எப்போவுமே கோதுமை மாவு நம்ம வந்து பாக்கெட்டில் தான் வாங்குவோம். அதான் சொன்னீங்களா, காசு இருக்கும்போது இப்படி வாங்குவேன், காசு இல்லாத போது அந்த மாதிரி வாங்குவேன். இது பாசிப்பருப்பு வந்து நான் ரொம்ப யூஸ் பண்ணுவேன். அதனால் பாசிப்பருப்பு தீர்ந்து போச்சு. அதனால் வீட்டுக்கு தேவையான ரேஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வாங்கியிருக்கிறேன். ஏன்னா இது வாங்கிறதுக்கோசரம் வெளியே தான் போய் வாங்கின்னு வரணும். இங்கே வந்து ஃபோன் பண்ணி சொன்னால் கூட நம்மளுக்கு கண்டிப்பாக எடுத்துன்னு வந்து போட்டுடுவாங்க. பட் அது எந்த குவாலிட்டி பேக் பண்ணுறாங்கனால நம்மளுக்கு எதுவுமே தெரியாது இல்லைங்களா. அதனால் கொஞ்சம் கிட்ட போய் நின்று தான் வாங்கின்னு வர்றது. நம்மளுக்கு இங்கேருந்து ஃபோனில் சொன்னால் கூட கண்டிப்பாக எடுத்துன்னு வந்து போட்டுடுவாங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் நான் வாங்குறது கிடையாது. சர்க்கரையோ 2 கேஜி தான் நாங்கள் யூஸ் பண்ணுறது கிடையாது. பசங்களுக்காகத்தான். இது கூட கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறேன். அதனால் வாங்கும்போது இது இல்லைனாலும் எங்களுக்கு 2-2.5 மாதம் கிட்ட வரும். ஏன்னா பசங்களுக்கு மட்டும் தான் நாங்கள் அந்த சுகர் யூஸ் பண்ணுறோம். மற்றபடி எங்களுக்கு வந்து அந்த சுகர் நாங்கள் யூஸ் பண்ணுறது கிடையாது. எத்தனை பேர் வீட்டில் வந்து ஒரு 18 இயர்ஸ் 19 இயர்ஸ் பசங்க இருக்கிறாங்கன்னு தெரியாது, ஆண் பிள்ளைகள், பாய்ஸ். ஏன்னா ஒரு முக்கியமான விஷயம் பேசலான்னு சொல்லிட்டு தான். நம்ம கூட வந்து ஆண் பிள்ளைகள் வந்து தாய்கிட்ட அட்டாச்சாக இருக்குவாங்கோ, தகப்பங்கிட்ட அட்டாச்சாக இருக்குவாங்கனால சொல்லுவாங்கோ. அதெல்லாம் சும்மா கதை ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டேஜ் வரும்போது அவங்க எல்லாமே மாறிடுவாங்க. எப்படி மாறிடுவாங்கன்னு சொன்னால், ஒரு 15 இயர்ஸ் வரைக்கும் அப்பாக்கிட்ட அம்மாக்கிட்ட ரொம்ப செல்லமாக இருக்குவாங்க, நல்லா இருக்குவாங்க. 15 இயர்ஸ் கிட்ட ஆன பிறகு அவங்களோட லைஃப் ஸ்டைலே மாறிடும். ஒரு 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் போகும்போதோ நம்மக்கிட்ட பேசுகிறது கூட கம்மியாகிடும். நம்மக்கிட்ட முன்ன மாதிரி விளாடி முன்ன மாதிரி நம்மக்கிட்ட வந்து மனசு விட்டு பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகிடும். அந்த ஸ்டேஜில் வந்து அவங்கள ரொம்ப ஹேண்டில் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா பேசுவாங்கோ, பட் மனசு விட்டு பேச மாட்டாங்க. சும்மா 2 வார்த்தை, ஒரு வார்த்தை, மம்மி பசி எடுக்குது மம்மி சாப்பாடு போடு, ஓகே மம்மி பாய், அந்த மாதிரி ஆகிடுவாங்க 16 17 இயர்ஸ் கிட்ட. சில பேர் தாயும் தகப்பனும் என்ன நினச்சிக்குவாங்க, இவனுக்கு ரொம்ப ஆயிட்டுக்குது, அதான் இவன் பேச மாட்டேன்றா, இவனுக்கு ரொம்ப கிரேடு அப்படின்லாம் வந்து சில தாய் சில தகப்பனுங்க பேசிடுவாங்க.
பட் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் 16, 17, 18 இயர்ஸ்க்கு மேலே 100 குழந்தையில சில ஒரு 10% குழந்தைங்க தான் பேரண்ட்ஸ் கிட்ட ஹாப்பியாக கல்யாணம் ஆகிற வரைக்கும் இருக்குவாங்க. சில குழந்தைங்க வந்து கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் நம்மக்கிட்ட வந்து கொஞ்சம் அவாய்ட் ஆகத்தான் பார்க்குவாங்க. ஏன்னா அவங்க மேற்கொண்டு வளர்றாங்க இல்லைங்களா? அதனால் வந்து அவங்களால வந்து நம்மக்கிட்ட மனசு விட்டு பேச முடியாது. அத வந்து நம்ம வந்து தப்பா நினச்சிக்க கூடாது. அவங்க எப்படி நம்ம குழந்தைங்க ஒரு ஏஜ் அட்டெயின் ஆகுறாங்கோ, அப்போ அவங்களுக்கு நம்ம பெரிய பெரிய என்ன சொல்கிறது, பெரிய பிள்ளை ஆவுறா, அவளுக்கு ரொம்ப புத்தி இருக்குது, அவளுக்கு ரொம்ப மெச்சூர்டுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் ஆண் குழந்தைங்களும் 17, 18 இயர்ஸ்க்கு மேலே தாய் தகப்பன்கிட்ட பேசுறது அவாய்ட் ஆகிடும். சிரித்து பேசுறது அவாய்ட் ஆகிடும். வருவாங்க, போவாங்க, சாப்பிடுவாங்க, தூங்குவாங்க. மற்றபடி அவங்கள ரொம்ப நம்ம கண்காணிக்கணும். எப்படி ஒழுங்காக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சில தாய்ங்க வந்து ரொம்ப டிப்ரெஷனில் போயிடாதீங்க. பிள்ளைங்க வந்து அப்படித்தான் நம்மக்கிட்ட கொஞ்சம் அவாய்ட் ஆகத்தான் பார்க்குவாங்க. ஆனால் ஒழுக்கமாக தான் இருக்குவாங்க. அதுக்காட்டி நம்ம பிள்ளை நம்மக்கிட்ட பேச மாட்டேன்றானே, இவன் வேறு யார்கிட்டனா ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்குவானா, ஃப்ரெண்டுன்னு போகிறானே, நம்மக்கிட்ட பேசாத சில விஷயங்களெல்லாம் தன்னுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட அவங்க ஷேர் பண்ணிக்குவாங்க. அப்போ நம்ம பையன்கிட்ட பேசுறத விட அவனுடைய ஃப்ரெண்டுக்கிட்ட நம்ம பேசணும். மகன் குழந்தை எப்படி இருக்கிறான்? நல்லா இருக்கிறானா? நல்லா படிக்கிறானா? இப்போல்லாம் நம்மக்கிட்ட ரொம்ப பேசுறதில்ல. ஒழுக்கமா இருக்கிறானா? நம்ம வந்து அவங்களுடைய ஃப்ரெண்டை விசாரிக்கணும். நம்ம பையன் மேலே வந்து தெளிக்கக்கூடாது. நீ மினிமஸ் இல்லை, உனக்கு ரொம்ப ஆயிட்டுக்குது அப்படிலாம் பேசக்கூடாது. அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு நீங்கள் விசாரிச்சிங்கன்னா, கண்டிப்பாக இவனுடைய போக்கு வந்து நம்மளால ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். எப்படி சொல்கிறது? ஃபோன் பண்ணியாவது கூட அந்த அந்த நம்ம பையனுடைய ஃப்ரெண்டை விசாரிக்கலாம். இவர் எப்படிக்கிறாரு, ஏதாக்குறாரு, ஒழுங்கா படிக்கிறாரா ஸ்கூலில், அப்படி இல்லையா அவங்க மிஸ்ஸுக்கிட்ட போய் நீங்கள் விசாரிக்கலாம். அதை விட்டுட்டு குழந்தைங்க மேலே வந்து ரொம்ப வந்து கோவத்தை காட்டாதீங்க. அது ஒன்று மட்டும் சொல்கிறதுக்கோசரம் நான் ட்ரை பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இந்த விஷயத்தை எடுத்து அதன்படி கேளுங்க. அதைப்படி கேட்டு குழந்தைய வந்து உஷாராக பார்த்துக்கோங்க. குழந்தைங்க மேலே வந்து ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காதீங்க. அதுதான் சொல்கிறேன். பெண் பிள்ளையும் சரி, ஆண் பிள்ளையும் சரி, சடன் ஸ்டேஜுக்கு மேலே நம்மக்கிட்ட வந்து கொஞ்சம் அவாய்ட் ஆகத்தான் பார்க்குவாங்க. கொஞ்சம் உஷாராக பார்த்துக்கோங்க. இது வந்து குக்கர் ஃப்ரெண்ட்ஸ். குக்கர் வந்து வாரத்தில் ஒரு நாள் நான் வந்து எப்போவுமே லைபாஸ் சோப் இப்போ காட்டினேன் இல்லைங்களா? அந்த லைபா சோப் ஒரே ஒரு சோப் எப்போவுமே ரெடிமேடாக அப்படியே வச்சுன்னு இருக்குவேன். வெறும் இந்த குக்கர் பாத்திரங்க மட்டும் கழுவுறதுக்கு மட்டும். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பளபளன்னு நல்லா நம்மளுக்கு ஒரு புது குக்கர் மாதிரியே தான் இருக்கும். பட் என்னாவும் நம்ம யூஸ் பண்ண குக்கரு. பட் இது வந்து ரொம்ப க்ளீனாக ஆகிடுது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தேய்ச்சி எடுக்க அந்த கருப்பெல்லாம் க்ளீனாக வந்துட்டு நம்மளுக்கு குக்கர் வந்து புது குக்கர் மேலே நம்மளுக்கு வச்சுக்கலாம். வாரத்தில் ஒரு நாள் நம்ம கண்டிப்பாக வாஷ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், உங்களுக்கு நான் காட்டுறேன். அது உள்ளே இருக்கிற கருப்பெல்லாம் போயிடுச்சு. பேக் சைடு கூட பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து குக்கர் வந்து க்ளீனாக கிடச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. அதே போல் வந்து நான் கொஞ்சம் இந்த டிஃபன் இல்லை, கொஞ்சம் லெமனு, கொஞ்சம் கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு அதெல்லாம் கொஞ்சம் போட்டு வைக்கிற மாதிரி 3 கண்டெய்னர் இது கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்கும். எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. இதோட ரேட் வந்து 450. ஆனால் நான் வாங்கினது வந்து 300 ருபீஸ் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப வர்த்து. ரொம்ப யூஸ் இல்லாதெல்லாம் கிடையாது. ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கும் மூடி போட்டு வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். இது எனக்கு ரொம்ப பிடிச்சத தொட்டு இந்த டப்பாவை நான் வாங்கினேன். வைக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. லெமன் எல்லாம் கூட ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். போட்டு தான் நான் வச்சுருந்தேன். உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டப்பா உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ விலை கிடையாது. ஃப்ரிட்ஜில் வைக்கிற பொருளுங்கோ நம்மளுக்கு ரொம்ப சேஃப்டியாகவும் ரொம்ப ஐஸ் கட்டாமல் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்போ ஆல்ரெடி எல்லா வேலையும் நான் முடிச்சாச்சு. சாதமும் ரெடி, பொரியலும் ரெடி, கொஞ்சமாக குழம்பும் பண்ணி வச்சுருக்கேன் ரெடியாக. உடம்பு ரொம்ப சரியில்லை, கோல்டு. அதனால் வந்து கொஞ்சமாக ரசம் வைக்கலான்னு சொல்லிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு ஆல்ரெடி நான் என்ன சொல்கிறதுங்கோ, பருப்பு போட்டு தான் நான் ரசம் வச்சுருக்கிறேன். இந்த ரசத்தை வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். எனக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக எடுத்து போட முடியல ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் அண்ட் தேங்க்யூ.